بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد. فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن من شيء إلا عندنا خزائنه وما ننزل إلا بقدر معلوم. صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم إذا أراد الله بعبد خيرا أصابه. وقال أيضا إذا أراد الله بعبد خيرا استعمله أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகாட்டி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு ஹக்கு எது பாத்திய என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்தனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் எவர்களெல்லாம் நபியுடைய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தனும் கருணையும் சலாமின் இடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையாக நிறைவேற்றுவ வேண்டி அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நீயத்தில் விட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதரும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எல்லாம் இயன்றாலும் எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டு எம்மளை தவிந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கண் எனக்கு அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி ஊசிக்கு வனப்சி அவ்வளவு தக்குவல்லா. மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கடும் சோதனையான ஒரு காலம், எல்லோரும் தத்தளிக்கக்கூடிய ஒரு நேரம். எவன் இந்த சோதனைகளை அனுப்பினானோ அவனின் பால் நெருங்கக்கூடிய ஒரு நேரத்திலே நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். சோதனைகள் என்பது இது தானாக உருவாகுவதல்ல. சோதனைகள் என்பது அல்லாஹு தாலா எங்களை சோதிப்பதற்காக வேண்டி அனுப்பக்கூடிய ஒன்றுதான் சோதனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் இந்த நேரம் எதன்பால் அவர்களுடைய கவனங்கள் திரும்புகிறது, அவர்கள் யாரை முன்னோக்குகிறார்கள், யாரிடம் அவர்கள் வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மனிதர்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த சோதனைகளை அல்லாஹ் அனுப்பி கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கடும் சோதனையான ஒரு கட்டம். இங்கே காற்றும் மழையும் வெள்ளமுமாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று கவலையான ஒரு நிலைமை. எத்தனையோ பிரதேசங்களில் ஜும்மாவுக்கு கூட செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். இன்று அவனுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனாலும் ஒரு துர்வான விடயம், ஒரு கவலையான விடயம், ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குரிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் அமைத்து கொடுத்தும் கூட இன்னும் எத்தனைய நபர்கள் இன்னும் பள்ளியை நோக்கி வராதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஊர்களில் ஜும்மாவுக்கு பள்ளிக்கு செல்ல முடியாமல் இருக்கிறோமே என்ற கவலையின் காரணமாக மனிதர்கள் என்று வாலிபர்கள் வயோதிபர்கள் இன்று அல்லாஹுடைய மாளிகைக்கு செல்ல முடியாத கவலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், அதற்காக வேண்டி முயற்சிக்கக்கூடிய நேரத்தில் இன்று அல்லாஹ் எம்முடைய பிரதேசங்களில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பை தந்தும் கூட
இன்று எத்தனையோ நபர்கள் இன்னும் ஜும்ஆவுக்கு சமூகம் தராமல் இருப்பது என்பது மிக மிக கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று மீடியாக்களிலே நாம் வலைத்தளங்களிலே எத்தனையோ விடயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ஊர்களிலே பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாமல் இன்று கடும் கஷ்டத்திலேயும் சிரமத்திலேயும் மக்கள் ஆழ்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டினுடைய கூரையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாடி 2 மாடியை தாண்டியும் அவர்களுக்கு வெள்ளம் வந்ததாக இன்று நாம் ஒவ்வொருத்தரும் பார்த்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறோம். பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி வாசலுக்கு செல்ல முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் அவனுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி. ஆனால் எம்முடைய பிரதேசங்களை பார்த்தால் இன்று அல்லாஹுடைய மாளிகையை நோக்கி வரக்கூடியவர்கள் எல்லாம் இன்று பெட்ரோல் செட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று பெட்ரோல் செட்டிலே போலின் நின்று கொண்டிருக்கிறது. ஜும்ஆவுடைய நேரம் வாங்கு சொல்லப்பட்டு விட்டது. ஆனாலும் இன்று பெட்ரோல் போலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்று வீதிகளிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வீதிகளிலே இன்று புதுனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலம், அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்கக்கூடிய ஒரு காலம், அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய ஒரு காலம், அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு காலம், தௌபாக்கள் இஸ்திக்பார்கள் செய்யக்கூடிய ஒரு காலம், சதகாக்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்திலே நாம் அவனின் பால் செல்லாமல் இருப்பது என்பது எவ்வளவு பெரிய மூதேவித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கார் மேகத்தை கண்டுவிட்டாலே மேகம் கார் இருளாக இருக்கிறது, கரும் இருளாக இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து விட்டாலே வீட்டுக்குள்ளே வருவார்கள், வீட்டுக்கு வெளியே வருவார்கள். அங்கும் இங்குமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பார்த்து பார்த்து நபி அவர்கள் பயந்தவர்களாக இருப்பார்கள். காற்று வேகமாக வீச தொடங்கி விட்டது என்றாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை நோக்கி சஜதாவிலே விழுந்து விடுவார்கள், தொழுகையை நோக்கியவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆனால் இன்று எம்முடைய நிலைமை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு கூட்டங்களும் முன்னால் வாழ்ந்த சமூகத்தை நினைத்து, முன்னால் வாழ்ந்த சமூகம் அழிக்கப்பட்டதை நினைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள். மேக கூட்டங்களினால் அழிக்கப்பட்ட சமூகத்தை பயந்தார்கள். காற்றின் மூலமாக அழிக்கப்பட்ட சமூகத்தை பயந்தார்கள். வெள்ளத்தின் மூலமாக அழிக்கப்பட்ட சமூகத்தை பயந்தார்கள். என்னுடைய சமூகமும் இவ்வாறு அழிக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தால் நபி அவர்கள் தொழுகையின்பால் விரைந்து விடுவார்கள். சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இவ்வாறான நிலைமை ஏற்பட்டு விட்டால் நீங்கள் அல்லாஹ்வின் பால் முன்னேறுங்கள், அல்லாஹ்விடத்திலே கரமேந்துங்கள், அதிகமாக நீங்கள் இஸ்திக்பார்கள் செய்யுங்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இன்று நாம் கண்ணூடாக கண்டுவிட்டு காதினூடாக கேட்டுவிட்டும் இன்னும் நாம் அல்லாஹ்வை நெருங்காதவர்களாக எங்களிலே எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எத்தனையோ செய்திகள், ஆபத்தான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, எச்சரிக்கையான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்னும் அல்லாஹ்விடத்திலே நாம் நெருங்குவது குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. சோதனைகள் என்பது அன்பான சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வயின் மின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினு. உலகத்திலே எதுவெல்லாம் இறக்கப்படுகிறதோ, உலகத்திலே எதுவெல்லாம் நடக்கிறதோ அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நடந்து கொண்டிருக்கிறது. வமா நுனஸ்ஸில் இல்லா பிகதரி மஅலூம். நாங்கள் இறக்கியதெல்லாம் நாங்கள் அறியப்பட்ட நிர்ணயம் செய்யப்பட்டு தவிர வேற எந்த ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மழை பெய்கிறதா, இத்தனை மில்லிமீட்டர் மழை பெய்கிறதா, இது அல்லாஹ்வுடைய நிர்ணயத்திலே உள்ளது. அல்லாஹ் ஏற்பாடு செய்த ஒன்று. வெள்ளம் அதிகரிக்கிறதா, வெள்ளத்தினால் சோதனை வருகிறதா, இது அல்லாஹ்வினுடைய முடிவு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை எதிர்பார்க்கிறான். நாம் யாரின் பால் நாம் நுழைகிறோம் என்பதை, யாரின் பால் எம்முடைய கரங்கள் ஏந்தப்படுகிறது என்பதை அல்லாஹ் எம்மிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய அமல்கள்
உலகத்திலே எதுவெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அல்லாஹ் எங்கிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மழை பொழிகிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலையுடைய மேகத்தை கண்டாலே பள்ளியின் பால் விரைந்து விடுவார்கள். ஏன்? மழையின் மூலமாக, மேகத்தின் மூலமாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே என்னுடைய சமூகம் இந்த மேகத்தின் மூலமாக அழிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கரமேந்த ஆரம்பித்து விடுவார்கள். காற்று வீசுகிறதா? காற்றை கண்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை நோக்கி விரைந்தவர்களாக, பள்ளியிலே அங்கே தொழுதவர்களாக, இஸ்திக்பார்கள் செய்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், இந்த காற்றை நலவான காற்றாக ஆக்கிவிடு, பாதகமான காற்றாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ் என்பதாக துஆ செய்வார்கள். மழை பொழிவதை கண்டுவிட்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் இந்த பொழியக்கூடிய மழையை நீ நல்ல பிரயோஜனமான மழையாக ஆக்கி விடு யா அல்லாஹ் என்பதாக துஆ செய்வார்கள். மழை பெய்து முடிந்து விட்டதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். முத்திர்னா பிஃضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கொடையை கொண்டே இந்த மழை பொழியப்பட்டிருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்திலே நெருங்கக்கூடிய ஒரு காலத்தை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்பார்கள் செய்யக்கூடிய காலத்தை அடைந்திருக்கிறோம். எந்த பாவம், எந்த செயல்களை அல்லாஹ் விரும்பாமல் இருக்கிறான் என்பது தெரியாதே. சென்ற வருடம் இதே மாதம், இதே மாதத்திலே, இதே நாளிலேதான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அன்பான சகோதரர்களே, சென்ற வருடத்திலும் இதே ஜும்ஆவுடைய நாளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால், இந்த சென்ற வருடத்திலே இந்த ஜும்ஆவுடைய நாள் சோகமான ஒரு நாளாக இருந்தது. 8 பேரை அல்லாஹு தஆலாவுடைய அந்த சோதனையிலே சிக்குண்டவர்களாக ஷஹீதானவர்களுடைய ஜனாசாக்கள் காயிபாக தொழுகை நடத்தப்பட்டது. ஜும்ஆவுக்கு பின்னால் அவர்களுக்காக வேண்டி துஆ பிரார்த்தனை செய்யப்பட்டவனாக இருந்தது. அன்பான சகோதரர்களே, இந்த மாதத்திலே தான் சென்ற வருடமும் இப்படியான சோதனை ஏற்பட்டது. இந்த வருடமும் இவ்வாறான சோதனை ஏற்பட்டிருக்கிறது. சென்ற வருடத்தை பார்த்தோம் என்று சொன்னால் சில பிரதேசங்களில் தான் இந்த சோதனை ஏற்பட்டிருந்தது. இந்த பிரதேசங்கள், இந்த கிழக்கு மாகாணத்தில் மாத்திரம்தான் இந்த சோதனைகள் அதிகமாக இருந்தது. அதனால ஏனைய மாவட்டங்கள் இருந்து இங்கெல்லாம் உதவி பொருட்கள் எல்லாம், உதவி ஒத்தாசை எல்லாம் இங்கே வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே? யார் யாருக்கு உதவி செய்வது என்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. சென்ற வருடம் ஜமியத் உலமாவின் மூலமாக ஒவ்வொரு ஊர்களுக்கு ஒவ்வொரு பிரதேசங்களை பொறுப்பாக்கி கொடுத்தார்கள். எம்முடைய கல்முனைக்கு மாவனெல்லை ஹெம்மாத்தகமையை பொறுப்பாக்கினார்கள். அந்த ஊருடைய மக்கள் எல்லாம் இங்கு உதவி பொருட்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆனால் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வருடம் இதே மாதம் அந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலைமை உருவாகி இருக்கிறது. அந்த ஊரிலும் இவ்வாறான சோதனை ஏற்பட்டிருக்கிறது. நாம் எந்தெந்த ஊரெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அந்த ஊர்கள் எல்லாம் இந்த சோதனைக்குள்ளாகி இருக்கிறது. எம்முடைய நாடுகள் மாத்திரமா? இல்லை அன்பான சகோதரர்களே, வெளிநாடுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் சரி, இந்தோனேசியாவை எடுத்து பார்த்தாலும் சரி, தாய்லாந்தை பார்த்தாலும் சரி, வெளிநாடுகளில் கூட இன்று மக்கள் வெள்ளத்தால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்ல அன்பான சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்ல. இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை எங்கள் மீது இறங்கி இருக்கிறது. இந்த சோதனையை நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக மாற்றுவதாக இருந்தால் நாம் அல்லாஹ்வின் பால் மூழ வேண்டும். எம்முடைய இபாதத்துகளை நாம் சீராக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய அந்த அமல்களை நாம் எம்மின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தை எதிர்பார்க்கக்கூடிய அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தர்பார், அல்லாஹ்வுடைய அந்த அரசை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்களை பூமியில் நாம் செய்யக்கூடிய சமயத்திலே தான் அல்லாஹ் இந்த சோதனைகளுக்கெல்லாம் முடிவை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே,
நாம் இன்று பெரிதாக சோதனைகளை நாம் அனுபவிக்கவில்லை. ஆனால் மலை நாடுகளை எடுத்து பார்த்தால் இன்று மலை பிரதேசங்களிலே இன்று மண் சரிவுகள், வீட்டிலே மக்கள் நிம்மதி இல்லாத நிலைமை. அன்பான சகோதரர்களே, எப்ப இடிந்து விடுமோ, எப்ப பாறாங்கால் விழுந்து விடுமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு, என்ற ஒரு அச்சத்திலே மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கும் இங்குமாக அவர்கள் தாவிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கும் இங்குமாக இங்கே சென்றால் எவருக்கு பாதுகாப்பு என்பா கருதுகிறார்கள். ஆனால் அங்கும் பாதுகாப்பில்லை, அடுத்த இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எம்மலை அவ்வாறு அலைய வைக்கவில்லை. அன்பான சகோதரர்களே, இருந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் எங்கள் மீது கருணை காட்டியிருக்கிறான். இந்த சோதனையிலும் அல்லாஹ் எங்கள் மீது இறக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடினான் சொன்னால் அந்த அடியானை அல்லாஹ் சோதிப்பான் என்பா சொல்லி காட்டினார்கள். அல்லாஹுடைய நாட்டம் தான் அந்த சோதனைகள் ஏற்படுவது. குர்ஆன் சொல்லுகிறது, குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகள் எல்லாம் அது அல்லாஹ் முடிவு செய்ததுதான் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா ஒரு விதமான சோதனை அல்ல, பலவிதமான சோதனை மூலமாக உங்களை நாம் சோதிப்போம் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப், நாங்கள் அச்சத்தின் மூலமாக உங்களை நாம் சோதிப்போம். அதே மாதிரி தான் வல்ஜூ, இன்னும் பசி மூலமாக உங்களை சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வால், உங்களுடைய பொருளாதாரத்திலே குறையை ஏற்படுத்தி நஷ்டத்தை ஏற்படுத்தியும் நான் சோதிப்பேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதிலே எத்தனையோ பொருளாதாரங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து கொண்டிருப்போம், தொழில்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து கொண்டிருப்போம், நாளாந்தம் தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்று தொழில் இல்லாமல் இருந்து கொண்டிருப்போம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் உங்களுடைய செல்வத்திலே நாங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தியும் நாங்கள் சோதிப்போம், பொருளாதாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்தியும் சோதிப்பேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல் அன்ஃபுஸ், அதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களிலே உயிர் சேதங்களை ஏற்படுத்தியும் நான் சோதிப்பேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஸ்ஸமராத், உங்களுடைய பலவற்றைகள் உங்களுடைய பயிர்களிலே நாங்கள் சோதனை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவ்வாறான சோதனையை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்தை கடைசியாக எவ்வாறு முடிக்கிறான் சொன்னால், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாரான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்று நாம் எம்முடைய பொருளாதாரங்களை வீழ்ச்சியில் ஏற்படலாம், எம்முடைய குடும்பங்களிலே உயிர் சேதங்கள் ஏற்படலாம், எம்முடைய உறவுகளை நாம் இழக்க நேரிடலாம், எம்முடைய ஒவ்வொரு விடயத்திலையும் இன்று சோதனைகள் அமையலாம். ஆனால் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, பொறுமையை இழந்துவிடக் கூடாது. இன்று எம்முடைய வாய்களில் இருந்து எம்முடைய நாவுகளினால் படைத்த ரப்பு அல்லாஹ் பார்த்து கொண்டுதானா இருக்கிறான். இந்த மழை, இது என்ன இவ்வளவு மழை பெய்கிறதே, காற்றுக்கு நாம் இவ்வளவு காற்று வீசுகிறதே, இந்த காற்றுக்கு என்ன நடந்து விட்டது என்பதாக மழைக்கோ காற்றுக்கோ நாம் ஏசிவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், லா தசுப்பு ரீஹ், நீங்கள் காற்றுக்கு ஏசாதீர்கள். ஏன்? அது அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரமே அது வீசிக்கொண்டிருக்கிறது. மழை அதிகமாக பொழிகிறது என்பதற்காக வேண்டி மழைக்கு ஏசிவிடக் கூடாது. வெள்ளம் ஏற்படுகிறது என்பதற்காக வேண்டி வெள்ளத்தைக்கு நாம் ஏசிவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, படைத்த ரப்பை மீது நம்பிக்கை இழந்தவர்களாக படைத்த ரப்பை நோக்கி நாம் கேள்விகள் எழுப்பிடக் கூடாது. ஈமானை இழந்தவர்களாக மாறிவிடுவான். அன்பான சகோதரனே, அல்லாஹ் சோதிக்கக்கூடிய ஒரு காலம். எங்களுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் சோதிக்கிறான். எங்களுடைய உள்ளத்துடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான். எங்களுக்கு சோதனைகள் வர வர எங்களுக்கு சோதனைகள் எந்த அளவு அதிகமாகிறதோ அந்த அளவு அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக சோதனைகளை கண்டவுடன் அந்த ஏற்படக்கூடிய சோதனையின் பால் நாம் எம்முடைய நாவுகளை, எம்முடைய உள்ளத்தை நாம் பறிகொடுத்து விடக்கூடாது. படைத்த ரப்பின் பால் எம்முடைய கவனங்களை நாம் செலுத்த வேண்டும். அன்பான சகோதரர்களே,
ஏன் சோதனைகள் உருவாகுவதற்கான காரணங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. சோதனைகள் ஏன் உருவாகிறது? பாவங்கள் அதிகமாக கூடிய கட்டம் சோதனைகள் உருவாகும். அன்பான சகோதரர்களே, எப்போது சமூகத்திலே பாவங்கள் அதிகரிக்குமோ அந்த நிலையில் சோதனைகளை அல்லாஹ் இறக்குவான். ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று கேட்டார்கள், அஃப நஹ்லிகு வ ஃபீனா ஸாலிஹூன் யா ரசூலல்லாஹ், நாங்களிலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், 5 நேரம் தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஜகாத்தை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடம் இஸ்திக்பார்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். இப்படிப்பட்ட நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்டத்திலும் நாங்கள் அழிக்கப்படுவோமா யா ரசூலல்லாஹ், எங்களிலே சோதனைகள் வருமா யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாம் இதா கஸ்ருல் ஹபஸ், ஆம் சோதனைகள் என்பது வரும். எப்போது வரும் தெரியுமா? பாவங்கள் அதிகமாக கூடிய கட்டத்திலே அல்லாஹ் சோதனைகளை இறக்குவான். உங்களுக்கு சோதனைகள் ஏற்படும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். நாம் சிந்திக்க முடியும், நான் என்ன குற்றம் செய்தேன், என்னுடைய குடும்பம் என்ன தவறு செய்தது, நான் இன்று வெள்ளத்திலே என்னுடைய வீடு மூழ்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய வயல்கள் எல்லாம் இன்று விதைத்த வயல்கள் இன்று வெள்ளத்திலே இன்று தாழ்ந்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது, மூழ்கிய வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய பயிர்கள் எல்லாம் அது நாரி அவிஞ்ச வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக நாம் இன்று சிந்திக்க முடியும். நான் சரியாக ஜகாத்தை நிறைவேற்றினேன், என்னுடைய விளைச்சலுக்குரிய ஜகாத்தை நான் சரியாக கொடுத்தேன், அல்லாஹ்வுடைய கடமையிலே நான் குறைபாடு செய்தது கிடையாது, நான் பாவத்தை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன், அல்லாஹ்விடத்திலே நான் இஸ்திக்பார்கள் செய்து கொண்டிருக்கிறேன், நான் குடும்ப உறவை முறித்தது கிடையாது, நான் யாருக்கும் அநியாயம் செய்தது கிடையாது, ஆனாலும் இன்று எனக்கு சோதனை வந்திருக்கிறது என்பதாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் ஏற்படலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதனை எமக்கும் ஒரு சோதனையாக இறக்கி வைத்திருக்கிறான். நல்லவர்களுக்கும் அது சோதனை, பாவிகளுக்கு அது வேதனை. நல்லவர்களுக்கு சோதனை என்ன சோதனை? அவர்களுடைய ஈமானுடைய சோதனை, அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். ஆனால் இந்த சோதனை பாவிகளுக்கு ஒரு வேதனையாக அமைந்துவிடும். பாவம் செய்தவர்களுக்கு ஒரு வேதனையாகவும் நல்லவர்களை அல்லாஹ் பரிசோதிக்கக்கூடிய ஒரு சோதனையாகவும் அல்லாஹ் ஆக்கி விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களிலே நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்டத்திலே சோதனைகள் வந்து நாங்கள் அழிந்து விட்டால் நாங்கள் கியாமத்திலே எப்படி யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், உங்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் கியாமத்திலே எழுப்பாட்டப்படுவீர்கள் என்பார் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களிலே 5 நேரம் தொழக்கூடியவர்கள், சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள், அநியாயம் செய்யாதவர்கள் இருப்போம், எங்களிலே நல்லவர்கள் இருப்போம். ஆனால் இன்று வீடுகள் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கும், இன்று சமைப்பதற்கு முடியாத ஒரு நிலைமை இருக்கும், இன்று தொழிலுக்கு செல்ல முடியாத ஒரு கஷ்டமான நிலைமை ஏற்படலாம். ஆனால் எங்களுடைய உள்ளத்தை நாம் பறிகொடுத்து விடக்கூடாது. எங்களுடைய உள்ளத்திலே நாம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு இது ஒரு சோதனையாக தந்திருக்கிறான், என்னை பார்ப்பதற்காக வேண்டி எனக்கு இந்த சோதனை அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை உள்ளத்தில் நாம் உணர்ந்தவர்களாக இன்னும் அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும், இன்னும் நாம் அல்லாஹ்விடத்தை இஸ்திக்பார்களை கூட்ட வேண்டும். அன்பான சகோதரர்களே, இன்னும் அல்லாஹ்விடத்திலே நாம் இபாதத்துகளை நாம் அதிகரிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கரமேந்த வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா யார் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ அந்த சமயத்திலே தான் அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஆனால் மனிதர்களை பொறுத்த வரையில் மனிதர்கள் கேட்டால், மனிதனிடத்திலே கேட்டால் அவர்கள் கோபப்படுவார்கள். ஆனால் படைத்த ரப்பிடம் கேட்டால் அவன் கோபப்படுவது கிடையாது. அவன் படைத்த ரப்பு அல்லாஹ், அவன் எப்போது கோபம் அடைகிறான் சொன்னால், எப்போது மனிதர்கள் கேட்கவில்லையோ, அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தவில்லையோ, அப்போதுதான் அல்லாஹ் அந்த அடியார்கள் மீது கோபம் அடைகிறான். அன்பான சகோதரர்களே, எனவே நாம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு காலம்,
அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இபாதத்துகள் மூலமாக, துஆக்கள் மூலமாக, சதகாக்கள் மூலமாக நெருங்கக்கூடிய ஒரு காலத்தை அடைந்திருக்கிறோம். அஸ்ஸதகத்து துத்ஃபி கலப ரப் வமீத்தத ஸூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சதகா என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு அமல், எங்களுடைய கெட்ட மரணத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு அமல் தான் சதகாவுடைய அமல் என்பா சொல்லி காட்டினார்கள். இன்று எங்கள் எத்தனை செல்வந்தர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நல்ல வசதி வாய்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சந்தர்ப்பம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களையும் பரிசோதிக்கக்கூடிய ஒரு கட்டம். நாம் யோசிக்க முடியும், நாம் சிந்திக்க முடியும், எங்களுக்கு இன்னும் இந்த சோதனை ஏற்படவில்லை. இன்று நாம் கரண்ட் இல்லாவிட்டாலும் எங்களுடைய வீடுகளிலே ஜெனிகளை போட்ட வண்ணமாக, இன்வெர்டர்களை நாம் போட்ட வண்ணமாக நாம் இன்று சுகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாம் எம்முடைய வீடுகள் ஒசந்த வீடுகள். இன்று மழை வெள்ளத்தினால் எம்முடைய வீடுகள் பாதிக்கப்படவில்லை. எம்முடைய தொழில் வாய்ப்புகள் இன்னும் நஷ்டத்துக்கு உள்ளாக்கவில்லை என்பதாக நாம் சந்தோஷப்பட்ட வண்ணமாக எங்களுக்கு எந்த ஒன்றும் நடக்கவில்லை என்பார் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எங்களையும் ஒரு சோதிக்கிறான், எங்களையும் அல்லாஹ் பார்க்கிறான், எங்களுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான். இந்த நிலைமையிலே நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள், உங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்த்து வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறானோ, அல்லாஹ் யாருக்கெல்லாம் இவ்வாறான செல்வங்களை தந்திருக்கிறானோ, இந்த நிலைமை எம்முடைய செல்வத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த செல்வத்தை நாம் பிரயோகிக்கக்கூடிய நிலைமையை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் எம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். இன்று எத்தனை வீடுகளிலே அடுப்பறியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எம்முடைய பிரதேசங்களிலும் கூட இன்று எத்தனை தாழ்வான இடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, எத்தனை தாழ்வான வீடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வீடுகளிலே இன்று வெள்ளம் புகுந்து இன்று சமைக்க முடியாத நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. சென்ற வருடம் நாம் சென்று பார்த்தோம். அந்த வெள்ளம் மழை முடிந்தும் கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் சென்றும் அந்த வெள்ளம் வற்றாத ஊடுகள், சமைக்க முடியாத வீடுகள் இருந்தது நம்முடைய பிரதேசங்களிலே. ஆனால் வாய் விட்டு கேட்க முடியாத நிலைமையிலே இன்று எத்தனை பேர் இருந்து கொண்டிருப்பார்கள். சிலர் தான் வெளியிலே வந்து கேட்பார்கள், எங்களுக்கு தாருங்க என்பா கேட்பார்கள். ஆனால் உண்மையான கஷ்டவாளிகள், உண்மையான கஷ்டவாளிகள் மக்களிடத்திலே வந்து கேட்க மாட்டார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அவர்களை தேடி சென்று நாம் அவர்களுக்குரிய உணவுகளை கொடுக்க வேண்டும், அவர்களுக்குரிய உடைகளை கொடுக்க வேண்டும். இன்று எம்முடைய பிரதேசத்திலே தான், ஏனைய பிரதேசங்களிலும் தான் எத்தனை வீடுகள் இருக்கும். உடுப்புகள் இல்லாமல் நனைந்த வண்ணமாக இருந்திருப்பார்கள். உடுப்புகள் போடுவதற்கு கூட உடுப்புகள் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எம்முடைய வீடுகளிலே அடுக்கடுக்காக உடுப்புகளை நாம் வைத்திருப்போம். இந்த நேரத்திலே உதவி செய்வது எம்முடைய கடமை. அன்பான சகோதரர்களே, இந்த நேரத்திலே நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்க வேண்டும். நலவான விடயங்களுக்காக வேண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அமல்களிலே ஆக பெரிய அமல், சதகாக்களிலே ஆக பெரிய சதகா என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு முஸ்லிம் அவன் கஷ்டத்திலே இருக்கிறான், கஷ்டத்திலே சிரமத்திலே இருக்கக்கூடிய கட்டத்திலே அவனுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை நுழைவிப்பதுதான் ஆக பெரிய சதகா என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அவன் ஆடை இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு ஆடையை கொடுப்பது ஆக பெரிய சதகா என்பா சொல்லி காட்டினார்கள். எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறானோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ் செல்வ செழிப்பை தந்திருக்கிறானோ, இது ஒரு சந்தர்ப்பம், எம்முடைய செல்வங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறான், நான் எவ்வாறு நடக்கிறேன் என்பதை அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். எனவே இந்த நேரத்திலே நாம் எம்முடைய செல்வங்களை எடுத்துக்கொண்டு அந்த இடங்களுக்கு சென்று கொடுக்க வேண்டும். அந்த இடங்களுக்கு சென்று நாம் எம்முடைய கரத்தினால் நேரடியாக நாம் பார்த்து கொடுப்போம் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதுதான் இஹ்லாஸா இருந்து கொண்டிருக்கும். வீடுகளுக்கு வரவழைத்து கொடுப்பது கிடையாது. வீடுகளுக்கு வரவழைத்து கொடுக்க வேண்டாம். கஷ்டவாளிகள் வரமாட்டார்கள்,
சிரமத்தில் உள்ளவர்கள் வரமாட்டார்கள், வெக்கத்தில் உள்ளவர்கள் வரமாட்டார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் நினைப்போம் இவரும் கஷ்டத்திலே இருக்கிறாரா, செல்வம் இருக்கும், ஆனால் உண்பதற்கு வசதி இல்லாத நிலைமை இருக்கும். அன்பான சகோதரர்களே, அவரிடம் செல்வம் இருக்கும், ஆனால் அவருக்கு அங்கே சமைக்க முடியாத நிலைமையிலே அவருடைய வீடுகள் இருந்து கொண்டிருக்கும். அவர் அடுத்தவிடம் அவர் வரமாட்டார். அன்பான சகோதரர்களே, அடுத்தவிட அவர் கையேந்த மாட்டார், ஆனால் வசதி இருக்கும். எம்முடைய பார்வையில் அவரை நாம் பார்ப்போம், வசதி உள்ளவர் என்பார் நினைப்போம். ஆனால் இந்த நேரத்திலே அவர் தேவை உள்ளவராக இருப்பார். இந்த நேரத்திலே அவருக்கு வீட்டிலே அவருக்கு உடுமணிகள் இல்லாமல் இருப்பார். இந்த நேரத்தில் அவருக்கு சமைக்க முடியாத சூழலாக இருக்கும். எனவே அப்படிப்பட்டவர்களை தேடி சென்று நாம் பார்க்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களை தேடி சென்று கொடுக்க வேண்டும். அந்த நேரத்திலே அவருடைய உள்ளம் சந்தோஷம் அடைகிறதா, அந்த நேரத்திலே அவருடைய உள்ளத்தால் எங்களுக்கு துஆ வருகிறதா, அல்லாஹ் எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் நீக்கி விடுவான். அல்லாஹ் எங்களுக்கு வரக்கூடிய பலவிதமான நோய்களை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். அல்லாஹ் எம்முடைய பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். எம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய, எம்முடைய குடும்பங்களுக்கு வரக்கூடிய அந்த சோதனைகளில் அல்லாஹ் எம்மை பாதுகாத்து விடுவான். எமக்கு வரக்கூடிய ஆபாத்துகளில் இருந்து அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாத்து விடுவான். சகோதரனே, ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே எந்த நேரத்திலே துஆ வரும் என்பது தெரியாது, எந்த கட்டத்திலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதும் தெரியாது. இன்று வெள்ளிக்கிழமை நாள், எல்லோரும் மனங்குணமாக சமைக்கக்கூடிய நாள். ஆனால் இன்றைய நாளில் கூட எத்தனை வீடுகளில் அடுப்பறியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. யாராவது எங்களுக்கு தரமாட்டார்களா என்ற நிலைமையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் ஆக்கிய அந்த சமைத்த உணவிலே ஒரு பார்சலை நாம் இவ்வாறு தேடி சென்று கொடுப்போமா? அன்பான சகோதரர்களே, அவர்களுடைய உள்ளத்தால் வரக்கூடிய அந்த சந்தோஷம் அது எங்களுக்கு துஆவாக மாறிவிடும். சஹாபாக்கள் இவ்வாறு தான் செய்தார்கள். சஹாபாக்கள் யாருக்குமே தெரியாமல் சதகாக்கள் செய்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவையிலே ரோந்து போவார்கள். இரவையிலே ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னால் அவர்களுக்குரிய தேவைகளை கொண்டு வைத்து விட்டு வருவார்கள். யார் வந்தது என்பது கூட தெரியாமல் இருந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகுதான் தெரிய வந்தது. இவர் வஃபாத்தாயினதுக்கு பிறகுதான் எம்முடைய வீடுகளுக்கு வரக்கூடிய பொருள்கள் இன்னும் வராமல் இருக்கிறது என்பதை அறிந்தார்கள் சஹாபாக்கள். இதுதான் உண்மையான சதக்கா. அன்பான சகோதரர்களே, பேருக்கு புகழுக்காக வேண்டி இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி விடாதீர்கள். யாரும் வீடுகளுக்கு கூப்பிட்டு கொடுத்து விடாதீர்கள். மக்களை போலிலே வைத்து கொடுத்து விடாதீர்கள். வீடுகளுக்கு சென்று சென்று கொடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலே செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நோயற்ற வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எப்போது நாம் ஒரு முஃமினுடைய, ஒரு சகோதரனுடைய கஷ்டத்தை நாம் போக்குகிறோமோ, அல்லாஹ் எமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ் போக்குவான். அது உலகத்தில் மாத்திரம் அல்ல, மறுமையிலும் அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நீக்குவான். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மன் நஃபஸான் முஃமின் குர்பத மின் குரபித் துன்யா நஃபஸல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு முஃமினுக்கு தன்னுடைய சகோதரனுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை உலகத்திலே யார் போக்குகிறார்களோ அவர்களுடைய சிரமத்தை அல்லாஹ் கியாமத்திலே இல்லாமல் செய்து விடுவான் என்பார் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இது எல்லோருக்கும் உரிய சோதனை. ஒரு சாதாரணக்கு மாத்திரம் உண்டான சோதனை அல்ல. ஏழைக்கும் சோதனை, செல்வந்தருக்கும் சோதனை, பாவிகளுக்கும் சோதனை, நலவுகள் செய்யக்கூடிய நல்லவர்களுக்கும் உரிய சோதனை. எனவே யாரும் இதிலே தப்ப முடியாது. எல்லாருக்கும் அல்லாஹ் சோதனை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். பாவிகள் என்ன வேண்டும்? பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய உள்ளங்கள் பயப்பட வேண்டும். என்னுடைய பாவத்தின் காரணமாகத்தான் இந்த சோதனை வந்திருக்கிறது. நான் இந்த பாவத்தை விடாமல் இருப்பேன் சொன்னால் இன்னும் சோதனைகள் அதிகமாகுமே, என்னால் எல்லோரும் சோதிக்கப்படுகிறார்களே என்ற பயம் அந்த பாவிகளுக்கு ஏற்பட வேண்டும். அல்லாஹ் பாவிகளையும் சோதிக்கிறான். பாவிகளுக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறான். திருந்தக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான்.
பாவிகளே, நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், கண்ணுக்கு முன்னால் சோதனை வருகிறது, இந்த சோதனையிலிருந்து நீங்கள் படிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுடைய பாவத்தை விட்டு விடுங்கள். நீங்கள் தொழாமல் இருக்கிறீர்களா, என்னின்பால் நெருங்காமல் இருக்கிறீர்களா, என்னின்பால் உங்கள் நெருக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் பாவிகளுக்கும் அல்லாஹ் இந்த சோதனை ஏற்படுத்துகிறார். ஏன் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஏன் சோதனைகளை ஏற்படுத்துகிறோம் என்பது தெரியுமா? லஅல்லஹும் யதலர்ரஊன், அல்லாஹ்வின் பால் சாலையப்படுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வின் பால் நெருங்குவதற்காக வேண்டி, என்னளவே நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் சோதனைகளை ஏற்படுத்துகிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எல்லோருக்கும் உண்டான பொதுவான சோதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரும் இதிலே தப்ப முடியாது, யாரும் இதிலே எனக்கு சோதனை இல்லை என்பதாக சொல்ல முடியாது. எனவே அல்லாஹ் எல்லோரையும் அல்லாஹ் சோதிக்கிறான். எனவே ஒவ்வொருத்தருக்கும் இந்த சோதனை ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் இந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டுமா, என்னுடைய உள்ளத்திலே ஈமானை அதிகரிக்க வேண்டும், அமல்களிலே கவனம் செலுத்த வேண்டும், அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அதிகமாக துஆக்கள் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், அதிகமாக சதகாக்கள் கொடுப்பதற்கு வசதி உள்ளவர்கள் அதிகமாக தான தர்மங்களை செய்வோம். அல்லாஹ் தஆலா இந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். யா அல்லாஹ், எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சோதனையில் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எந்த சோதனையில் அகப்பட்டிருக்கிறோம் யா அல்லாஹ், அந்த சோதனையை எங்களை நீ மீட்டெடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் எத்தனையோ சகோதரர்கள் யா அல்லாஹ் இன்னும் சிரமத்துக்கும் கஷ்டத்துக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அந்த சிரமத்திலே கஷ்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை யார் யாரெல்லாம் தொழில் வாய்ப்புகளை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், இன்று யா அல்லாஹ் இன்று வசதிகளை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இன்று சமைக்க முடியாத நிலைமையிலே இருக்கிறார்கள் யா அல்லாஹ், இன்று அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், மிகவும் கவலையான சூழமாக இருந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ், உள்ளங்கள் கவலையிலே ஆழ்ந்த வண்ணமாக இருக்கிறது யா அல்லாஹ். இன்று யா அல்லாஹ் எமக்கு உதவி செய்த பிரதேசங்கள் கூட யா அல்லாஹ் இன்று வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், மண் சரிவிலே ஏற்பட்ட வண்ணமாக இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மாவனல்லை ஹிம்மாத்தக்கமே அந்த பிரதேசங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பதுளை பண்டாரவளை அந்த பிரதேசங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எந்தெந்த பிரதேசங்களிலே மண் சரிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது யா அல்லாஹ், அந்த பிரதேசங்களை நீ பாதுகாப்பாயாக. யார் யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யார் யாரெல்லாம் உதவி செய்யவில்லை யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், உதவி செய்யக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் இன்னும் நீ பரக்கத்திலே அதிகமாக நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மனிதர்கள் சிரமத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், இந்த எத்தனை பிரதேசங்களிலே யா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு கூட செல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஜும்மாவுக்கு கூட வெளியிலே செல்ல முடியாமல் ஆடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இன்று வீடுகளிலே ஆடைகள் எல்லாம் நலைந்து விட்டது யா அல்லாஹ், உடுப்பதற்கு கூட ஆடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது யா அல்லாஹ். இன்று அந்த ஆடைகளை காய வைப்பதற்கு கூட யா அல்லாஹ் வெயில் இல்லாத நிலைமை யா அல்லாஹ், இன்று யா அல்லாஹ் கரண்ட் இல்லாத நிலைமை யா அல்லாஹ். இப்படியான ஒரு சோதனையிலே யா அல்லாஹ் மனிதர்கள் சிக்கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நாமும் அந்த சோதனை அகப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த சோதனையிலிருந்து யா அல்லாஹ் முழு மக்களையும் பாதுகாப்பாயாக, முழு நாட்டையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எல்லா சகோதரர்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய மாற்று மத சகோதரர்களும் இந்த சிரமத்திலே ஆழ்ந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களை இந்த சிரமத்திலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எத்தனையோ நாடுகளிலே யா அல்லாஹ் இந்த சோதனைகள் ஏற்பட்டிருக்கிறது யா அல்லாஹ், இந்த சோதனையிலே மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்தெந்த நாடுகள் எல்லாம் இந்த சோதனைகள் வந்திருக்கிறது யா அல்லாஹ், அந்த நாடுகளில் இந்த அந்த சோதனைகளை நீ நீக்குவாயாக, அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த இக்கட்டான நிலையிலே யார் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களே யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக, அவர்களுக்கு நீ நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, அவருடைய குடும்பங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை விட்டு நீ பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை விட்டு நீ பாதுகாப்பாயாக, அவர்களுடைய செல்வங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், வரக்கூடிய இந்த மலைகளை யா அல்லாஹ் பிரயோஜனமான மலையாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், சோதனையுடைய மலைகளை விட்டு நீ பாதுகாப்பாயாக.
செய்வாயாக. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா. யா அல்லாஹ், பாதகமான மலையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, சாதகமான மலையாக ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், பாதகமான காற்றை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சாதகமாக காற்றுகளை ஆக்கி விடுவாயாக, பாதகமாக காற்றை விட்டு நீ பாதுகாப்பாயாக. இந்த காற்றினுடைய கெடுதியை விட்டு நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சோதனைகளை அனுப்பக்கூடிய ரப்பு நீதான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் மீது என்ன கோபம் இருக்கிறது யா அல்லாஹ், நாங்கள் இஸ்திக்பார் செய்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவத்துக்கு நாங்கள் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஜும்ஆவுடைய நேரம் யா அல்லாஹ், துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். எந்த குற்றம் யா அல்லாஹ் உன்னை கோபத்தில் உள்ளாக்கியது யா அல்லாஹ், அந்த குற்றங்களை எல்லாம் மன்னித்திரு யா அல்லாஹ். நாங்கள் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். இந்த சோதனைகள் எங்களை நீ பாதுகாத்திரு யா அல்லாஹ். இந்த சோதனை எங்களை விடுவித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த சோதனை அகப்பட்டு மரணித்தார்களே யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை நீ பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்னும் எத்தனை ஜனாசாக்கள் யா அல்லாஹ் தேடப்பட்டு கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த ஜனாசாக்களை யா அல்லாஹ் நீ மீட்டெடுத்து கொடுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், மண் சரிவிலே சென்ற ஜனாசாக்கள் இன்னும் மீட்கப்படாமல் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த ஜனாசாக்களை மீட்டெடுத்து கொடுத்தியா அல்லாஹ். நாயனே யா ரப்பி யா அல்லாஹ், ரஹ்மத் செய்தியா அல்லாஹ். எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்கிறியா அல்லாஹ். களிமாவோடு மௌத்த நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ எங்களை பொருந்திய நிலைமையில், நாம் உன்னை பொருந்திய நிலைமையில் யா அல்லாஹ் எங்களுடைய ரூஹ்கள் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான நேரம் யா அல்லாஹ், அந்த சுஜூதில் எங்கள் ரூஹ்கள் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். எந்த நாளிலே வஃபாத்தானால் எங்களுடைய கபரிலே வேதனையை குறைக்கப்படும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த வெள்ளிக்கிழமை இரவு, அந்த வெள்ளிக்கிழமை நாள் எங்களுடைய ரூஹ்கள் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். எந்த இடத்திலே வஃபாத்தானால் எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் கிடைக்கும் என்பார் சொன்னார்களோ, அந்த இடத்திலே மரணிப்பதை விரும்புங்க என்பார் சொன்னார்களோ, யா அல்லாஹ், அந்த மதீனத்து மண்ணிலே மரணிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எம்முடைய யா அல்லாஹ் மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். உற்றா உறவினர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். பூரா முஃமினான ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், கஸாவுடைய மக்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த கஸாவுடைய மக்களுக்கு நீ உதவி செய்தியா அல்லாஹ். கஸாவுடைய மக்களுக்கு நீ உதவி செய்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், எம் அனைவரையும் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எம் அனைவருடைய துஆக்களையும் பிரார்த்தனை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறக்கமுடையவனே யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவம் செய்தவர்கள் கரமேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், தவறுகள் செய்தவர்கள் உன்னிடத்திலே கரமேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டு யா அல்லாஹ் கரமேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய மாளிகையிலே கரமேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். சிறப்பான ஒரு நாளிலே கரமேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளிலே கரமேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், வெள்ளிக்கிழமை நாள் யா அல்லாஹ், ஜும்ஆவுடைய நேரம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் யா அல்லாஹ். இந்த நேரத்தில் யா அல்லாஹ் உன்னத்திலே கரமேந்தி நிற்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவங்களை மன்னிக்கக்கூடிய கஃபார் நீதான் யா அல்லாஹ். பாவங்களை மறைக்கக்கூடிய சத்தார் நீதான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவங்களை மன்னித்து மறைத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவங்களை மன்னித்து மறைத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களால் நடந்த அனைத்து விதமான குற்றம் குறைகளை மன்னித்திடு யா அல்லாஹ். எந்த பாவம் இந்த சோதனைக்கு காரணம் என்பது தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து விதமான குற்றம் குறைகளை மன்னித்திடு யா அல்லாஹ். எங்கள் மீது இரக்கம் காட்டிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காட்டிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காட்டு ரஹ்மானே. யா அல்லாஹ், உள்ளங்கள் எல்லாம் யா அல்லாஹ் திசை திரும்பக்கூடிய காலம் யா அல்லாஹ். உள்ளங்களிலே மாற்றம் ஏற்படக்கூடிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். உள்ளத்திலே உறுதி ஏற்படுத்திடு யா அல்லாஹ். அல்லாஹும்ம சப்பித்னா யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு உறுதி ஏற்படுத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு உறுதி ஏற்படுத்திடு யா அல்லாஹ். உள்ளங்களிலே தளர்வுகள் ஏற்படுவதற்கும் பாதுகாத்திடு யா அல்லாஹ். உன் மீது நம்பிக்கையை ஏற்படுத்திடு யா அல்லாஹ். உன் மீது நம்பிக்கை ஏற்படுத்திடு யா அல்லாஹ். ஈமான் இழப்பதை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஈமான் இழப்பதை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ். சோதனையான ஒரு கட்டம் யா அல்லாஹ். சோதனையான ஒரு கட்டம் யா அல்லாஹ். ஈமான் இழந்து போகக்கூடிய ஒரு கட்டம் யா அல்லாஹ். இந்த நேரத்தில் யா அல்லாஹ், எங்களை ஈமானை பலப்படுத்திடு யா அல்லாஹ். இந்த நேரத்தில் எங்களை ஈமானை பலப்படுத்திடு யா அல்லாஹ். மேலாலும் சோதனை யா அல்லாஹ்,
திக்குனாலும் சோதனை அல்லா, யாழ்லா நாளப்புறத்தாலும் சோதனைகள் சூழ்ந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா. யாழ்லா இந்த சோதனையான கட்டத்திலே அல்ல எங்களை ஈமான பாதுகாத்திரியாள்லா, எங்களை ஈமான பாதுகாத்திரியாள்லா, என உள்ளத்திலே உறுதியான நம்பிக்கையை தந்திரியாள்லா, உன் மீது உறுதியான நம்பிக்கையை தந்திரியாள்லா. யாழ்லா ஈமான் இழப்பதை விட்டு எங்களை பாதுகாத்திரியாள்லா, யாழ்லா ஈமான் இழப்பதை விட்டு எங்களை பாதுகாத்திரியாள்லா. சோதனை அனுப்பக்கூடிய நீதானியாள்லா, இந்த சோதனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் நீதானியாள்லா. யாழ்லா இந்த சோதனை எங்களை பாதுகாத்திரியாள்லா, முழு மக்களையும் பாதுகாத்திரியாள்லா, முழு சமூகத்தையும் பாதுகாத்திரியாள்லா, முழு நாட்டையும் பாதுகாத்திரியாள்லா. யாழ்லா இந்த சோதனையில யார் யாரெல்லாம் யாழ்லா மிக சிரமத்தில கஷ்டத்தில இருக்கிறார்களே யாழ்லா, அவர்களுக்கு நீ உதவி செய்திரியாள்லா. யாழ்லா ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றியவாறு யாழ்லா பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறோம் யாழ்லா. இன்றைய எத்தனைய மக்கள் ஜும்மாவுடைய கடமையை கூட நிறைவேற்ற முடியாமல் வீடுகளிலே யாழ்லா கவலையுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா, பள்ளிக்கு செல்ல முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா, வீட்டுடைய முகடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா. யாழ்லா பாதைகள் அடைபட்ட வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா. யாழ்லா என்னை ரப்பி யாழ்லா நீயே உதவி செய்திரியாள்லா, நீயே உதவி செய்திரியாள்லா. இன்று எத்தனையோ நாடுகளில் கூட யாழ்லா இன்றைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது யாழ்லா, சோதனைகள் உருவாகி இருக்கிறது யாழ்லா. அந்த நாடுகளில் கூட நீ பாதுகாத்திரியாள்லா, அந்த மக்களுக்கு நீ உதவி செய்திரியாள்லா. யாழ்லா இன்று எத்தனை உயிர்கள் யாழ்லா இன்று காவு கொண்டு பட்டிருக்கிறது யாழ்லா, இன்று எத்தனை உயிர்கள் யாழ்லா மண்ணுக்குள்ளே புதையுண்டு கிடக்கிறது யாழ்லா. யாழ்லா நாயனே ரப்பி யாழ்லா இன்று எத்தனை உயிர்களை யாழ்லா தேடப்பட்டு கொண்டிருக்கிறது யாழ்லா. யாழ்லா அந்த உயிர்களை யாழ்லா மூட்டெடுத்து கொடுத்திரியாள்லா, யாழ்லா அந்த ஜனாசாக்களை மீட்டெடுத்திரியாள்லா, யாழ்லா மீட்டெடுத்து கொடுத்திரியாள்லா. ஜனாசாக்கள் பெறப்படுவதற்கு நீ தௌஃபீக் செய்திரியாள்லா. யார் யாரெல்லாம் இந்த ஜன அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டார்களே யாழ்லா, யார் யாருடைய ரூஹெல்லாம் சென்றிருக்கிறது யாழ்லா, யார் யாரெல்லாம் ஜனாசாக்களா மீட்டப்பட்டிருக்கிறார்களே யாழ்லா, அனைவருக்கு நீ ரஹ்மத் செய்திரியாள்லா. அனைத்து ஜனாசாக்களை நீ பொருந்து கொண்டிரியாள்லா, அனைத்து ஜனாசாக்களுக்கு நீ ரஹ்மத் செய்திரியாள்லா. நாயனே ரப்பி யாழ்லா அனைவருக்கு நீ யாழ்லா நீ ஆறுதலை கொடுத்திரியாள்லா. யாழ்லா அனைவருடைய உள்ளத்திலே யாழ்லா உன்னுடைய நம்பிக்கையை கொடுத்திரியாள்லா, யாழ்லா உன்னுடைய நம்பிக்கையை கொடுத்திரியாள்லா. யாழ்லா ஈமான் பறிபோகக்கூடிய காலம் யாழ்லா, ஈமான்லே யாழ்லா தளர்வு ஏற்படக்கூடிய காலம் யாழ்லா, உன்னத்திலே கரமேந்தி கேட்கிறோம் யாழ்லா. யாழ்லா ஈமான்ல உறுதியை கொடுத்திரியாள்லா, எங்களுடைய ஈமான்ல உறுதியை ஏற்படுத்திரியாள்லா, எங்களுடைய மனைவி மக்களுடைய ஈமான்ல உறுதியை ஏற்படுத்திரியாள்லா. யாழ்லா சோதனைகளுக்கு இயேசுவை விட்டு யாழ்லா உன்னின்பால் முழக்கூடியலாக்கிறியாள்லா, அதிகம் தௌபாக்கள் செய்யக்கூடியலாக்கிறியாள்லா, அதே இபாதத்தில் செய்யக்கூடியலாக்கிறியாள்லா, அதே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியலாக்கிறியாள்லா, அதிகம் தான தர்மங்கள் செய்யக்கூடியலாக்கிறியாள்லா. யாழ்லா நாயனே ரப்பி யாழ்லா எத்தனையோ மக்கள் யாழ்லா சமைக்க முடியாம சிரமத்தில் இருக்கிறார்கள் யாழ்லா, உடுப்பதற்கு கூட துணி இல்லாமல் இருக்கிறார்கள் யாழ்லா, அந்த மக்களுக்கு நீ உதவி செய்திரியாள்லா, அந்த மக்களுக்கு நீ உதவி செய்திரியாள்லா. யாழ்லா செல்வந்தர்களுடைய உள்ளத்திலே இரக்கத்தை போற்றியாள்லா, செல்வந்தர்கள் உள்ளத்திலே யாழ்லா இரக்கத்தை போற்றியாள்லா, ஈரத்தை போற்றியாள்லா. யாழ்லா உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கை போற்றியாள்லா. யாழ்லா இந்த நேரத்திலே யாழ்லா உதவிகள் ஒத்தாசை செய்யக்கூடிய உள்ளங்களை ஏற்படுத்தியாள்லா. யாழ்லா இந்த நேரத்திலே யாழ்லா இந்த வருடத்திலே யாழ்லா சென்ற வருடம் யாழ்லா எங்களுக்காக வேண்டி உதவி செய்த மக்கள் யாழ்லா இந்த சிரமத்திலே இருக்கிறார்கள் யாழ்லா, அந்த மக்களுக்கு நீ உதவி செய்தியாள்லா, அந்த மக்களுக்கு நீ உதவி செய்தியாள்லா, அந்த மக்களுக்கு நீ உதவி செய்தியாள்லா. யாழ்லா அந்த மக்கள் இந்த சிரமத்திலே கஷ்டத்திலே இருக்கிறார்கள் யாழ்லா, அந்த மக்களுக்கு நீ உதவி செய்தியாள்லா. யாழ்லா சென்ற வருடம் இதே மாதத்திலே யாழ்லா யாழ்லா எங்களுக்காக வேண்டி பல உதவிகளை யாழ்லா இன்று யாழ்லா எடுத்துக்கொண்டு வந்தார்கள் யாழ்லா. யாழ்லா இன்று நாமும் அவர்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமை, அவர்களும் யாழ்லா வழியிலே செல்ல முடியாத நிலைமையில இருக்கிறார்கள் யாழ்லா, அந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்தியாள்லா, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திலே பறக்கத் செய்தியாள்லா, அந்த மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தியாள்லா, அந்த மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீடுகளை யாழ்லா செல்வ செழிப்பை ஏற்படுத்தியாள்லா. யாழ்லா ஒவ்வொரு வீடுகளிலிருந்து உதவிகளை செய்தார்கள் யாழ்லா, ஒவ்வொரு கஷ்டவாளிகளும் அந்த இடத்திலே யாழ்லா உதவி செய்திருக்கிறார்கள் யாழ்லா, அவர்கள் அனைவருக்கு நீ உதவி செய்தியாள்லா. யாழ்லா எம்முடைய பிரதேசங்களை யாழ்லா யார் யாரெல்லாம் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் யாழ்லா, சிரமத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் யாழ்லா, அனைத்து விதமானவர்களுக்கு யாழ்லா நீ உதவி செய்தியாள்லா. யார் யாரெல்லாம் யாழ்லா சில மக்கள் யாழ்லா வழியில சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறார்கள் யாழ்லா, யாழ்லா அந்த மக்களுக்கு நீ உதவி செய்தியாள்லா. யாழ்லா சில மக்கள் யாழ்லா வாய்விட்டு சொல்ல முடியாத நிலைமையில யாழ்லா இந்த கஷ்டத்திலும் சிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்லா, அந்த மக்களுக்கு நீ உதவி செய்தியாள்லா. நான் என்னை ரப்பி யாழ்லா பாதைகளும் அடைபட்டு இருக்கக்கூடிய காலம் யாழ்லா, யாழ்லா புறத்தாலும் யாழ்லா சோதனைகள் நிறைந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா, உன்னுடைய மாளிகையில வைத்து கேட்கிறோம் யாழ்லா, யாழ்லா உன்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டு கேட்கிறோம் யாழ்லா.
துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்திலே நாளிலே கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். எங்கள் மீது இரக்கம் காட்டிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் மீது உன்னுடைய கோபத்தால் தாங்க முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் கோபத்துடைய பார்வை விட்டு எங்களை நீ பாதுகாத்திரு யா அல்லாஹ். இரக்கத்துடைய பார்வையாக எங்கள் மீது உன்னுடைய பார்வையை செலுத்திரு யா அல்லாஹ். ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு எங்களை நீ பாதுகாத்து பார்த்திரு யா அல்லாஹ். அதாபுடைய பார்வை விட்டு எங்களை நீ பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ். வரக்கூடிய அனைத்து விதமான சோதனைகளை விட்டு நீ பாதுகாத்திரு யா அல்லாஹ். இன்னும் எத்தனை விதமான சோதனைகளை எதிர்கொள்ளப்படுகிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த சோதனை இருக்கிறது அந்த சோதனை இருக்கிறது என்பதாக யா அல்லாஹ் எத்தனையோ சோதனைகள் எதிர்வு கூறப்படுகிறது யா அல்லாஹ். அந்த சோதனைகளை விட்டு நீ பாதுகாத்திரு யா அல்லாஹ். அந்த சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். அந்த சோதனைகளை யா அல்லாஹ் நீயே மறுபக்கத்துக்கு மாற்றிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெய்யக்கூடிய மழையை யா அல்லாஹ் எங்களுக்கு சாதகமான மழையை ஆக்கிடு யா அல்லாஹ். பாதகமான மழையை விட்டு நீ பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்தெந்த பிரதேசங்களுக்கு எந்தெந்த நாடுகளுக்கு யா அல்லாஹ் இந்த மழை தேவை உள்ளதாக இருக்கிறது யா அல்லாஹ். இந்த மழையை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த பிரதேசங்களுக்கு இந்த மழையை முகில்களை திருப்பிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த காற்றினுடைய கெடுதிகளை விட்டு நீ பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த காற்றினுடைய கெடுதியை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ அனுப்பக்கூடிய காற்றினுடைய நலவை கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த காற்றினுடைய கெடுதிகளை விட்டு நீ பாதுகாத்திரு யா அல்லாஹ். கடல் கொந்தளிப்பை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் கடல் கொந்தளிப்பை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். இன்று எத்தனை பிரதேசங்கள் எத்தனை வீடுகளுக்குள்ள கடல் நீர்கள் உள் புகுந்திருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் இன்று மக்கள் தவிக்கிறார்கள் யா அல்லாஹ். தத்தளிக்கிறார்கள் யா அல்லாஹ். பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த அச்சமான சூழ்நிலையை நீ போக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த மனதிலே இருக்கக்கூடிய பதட்டங்களை எல்லாம் நீக்கிறியா அல்லாஹ். மனதுக்கு ஆறுதலை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் மனதுக்கு ஆறுதலை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்கள் தான் இதற்கு காரணம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்கள் தான் இதற்கு காரணம் யா அல்லாஹ். தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் இந்த சோதனைகளை யா அல்லாஹ் நீக்கிறியா அல்லாஹ். இந்த சோதனைகளை விட்டு நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். எல்லா மக்களுக்கு நீ அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் பள்ளின மக்களுக்கு நீ உதவி செய்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கு உதவி செய்தியா அல்லாஹ். இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கு நீ உதவி செய்தியா அல்லாஹ். அனைத்து மக்களுக்கும் யா அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து விடுவித்திரியா அல்லாஹ். அனைத்து மக்களை இந்த சோதனையிலிருந்து விடுவித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக் கொண்டியா அல்லாஹ். எங்களை நீ பொருந்திக் கொண்டியா அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களை நீ பொருந்திக் கொண்டியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை பொருந்திக் கொண்டியா அல்லாஹ். எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்களை பொருந்திக் கொண்டியா அல்லாஹ். எத்தனை தாய் தகப்பன் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபர்களை அல்லாஹ் பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். அவருடைய கபர்களை சொர்க்கத்திலே பூஞ்சோலை ஆக்கிறியா அல்லாஹ். நரகத்துடைய படுகொலையை விட்டு நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் எவ்வாறு குளிர்மையாக இருக்கிறது யா அல்லாஹ். அதே போல அவருடைய கபர்களை குளிர்மையாக்கிறியா அல்லாஹ். நாயனே யா ரப்பி யா அல்லாஹ் நம்முடைய தாய் தகப்பன் யாரெல்லாம் உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். நற்சுவத்தை கொடுத்திரியா அல்லாஹ். நல்லமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். இறுதி முடிவை நல்லதாக ஆக்கி கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். அவர்களுக்கு ரஹ்மத் செய்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்கிறியா அல்லாஹ். கலிமாவோடு மௌத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை மறந்த நிலைமையிலே யா அல்லாஹ் எங்களுடைய மௌத்து வருவதை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் சோதனையிலே யா அல்லாஹ் அகப்படுவதை விட்டு எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஈமானிலே தளர்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில எங்களை ரூஹ் பிரிவதை விட்டு நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் மீது அதிர்ச்சி கொண்ட நிலைமையிலே யா அல்லாஹ் எங்களை ரூஹ் பிரிவதை விட்டு நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் உன் மீது யா அல்லாஹ் நாங்கள் திருப்தி இல்லாத நிலைமையில எங்கள் ரூஹ் பிரிவதை விட்டு நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் மீது நீ திருப்தி கொண்ட நிலைமையிலே நாம் உன் மீது திருப்தி கொண்ட நிலைமையிலே எங்களை ரூஹ் பிரியக்கூடிய ரூஹலாக எங்களை ரூஹலை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல நேரத்திலே நல்ல சந்தர்ப்பத்தை எங்கள் ரூஹ் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆபத்துகளை விட்டு நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் பெரும் ஆபத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். நாயனே யா ரப்பி அல்லாஹ் நற்சுவத்தை நல்ல ஆரோக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னிம்பால் நெருங்கக்கூடியதாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய உள்ளத்தை யா அல்லாஹ் உன்னிம்பால் ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் யா அல்லாஹ் உன்னிம்பால் திரும்பக்கூடிய உள்ளமாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னதத்துல கரமேந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் கேட்கிறோம் யா அல்லாஹ். துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை நீ தட்டி விட்டாதே ரப்பே. யா அல்லாஹ் நாயனே யா ரப்பி யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்கிறியா அல்லாஹ். கலிமாவோடு மௌத்தை நசீபாக்கிறியா
நசீபாக்கிறியா அல்லாஹ், கலிமாவோட மௌத்த நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த நேரம் உனக்கு விருப்பமான நெருக்கமான நேரமாக இருக்குமோ யா அல்லாஹ், அந்த சுஜூதில் எங்க ரூஹல் பிரிவதற்கு தௌஃபீக் செய்யா அல்லாஹ். அந்த சுஜூதில் எங்க ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்யா அல்லாஹ். எந்த நாளிலே வஃபாத்தானால் எங்களுடைய கபருடைய வேதனை குறைக்கப்படுமோ யா அல்லாஹ், அந்த வெள்ளிக்கிழமை இரவு, அந்த வெள்ளிக்கிழமை நாள் எங்கள் ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்யா அல்லாஹ். எந்த மண்ணிலே வஃபாத்தானால் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை பெற முடியுமோ யா அல்லாஹ், எந்த மண்ணிலே வஃபாத்தாவதற்கு நீங்க விரும்புங்க என்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள் யா அல்லாஹ், அந்த மதீனத்து மண்ணிலே மரணிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். எங்களை நீ பொருந்திக் கொண்டியா அல்லாஹ். இந்த துஆக்களை அங்கீகரித்து அருள்புரிந்தியா அல்லாஹ். யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா கவி யா அஸீஸ், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா கவி யா அஸீஸ், யா தல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ், உன்னுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவை கொண்டு கேட்கிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவை கொண்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அருள்புரிந்தியா அல்லாஹ். ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக நபுனா வ இலைக்கல் மஸீர். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு வ ஸல்லிம் அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.